தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்னதான் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? கடந்த 2 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மேடை பேச்சுக்கள்லாம் அனலை கிளப்பி கொண்டிருக்கிறது. சரமாரியாக விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடுநிலை நக்கீஸ்ன்னு இருப்பானுங்க இல்லையா, இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்படி தரம் தாழ்ந்து இறங்கி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, பல வாரங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினையும் ஸ்டாலின் கும்பலையும் எச்சரித்து வருகிறார். என்ன சொல்கிறாரு? நீயே மரியாதையோட பேச கற்றுக்க, கருத்தியல் ரீதியாக பேசு. என்னுடைய ஆட்சி காலம் 4.5 ஆண்டுகள், உன்னுடைய ஆட்சி காலம் 5 ஆண்டுகள். அப்படின்னா என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் செய்த சாதனை அப்படின்னு நான் பட்டியலிடுறேன். உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ செய்த சாதனை அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா நீ பட்டியலிடு. 2 பேரும் தேவையா? விவாதிப்போம். எங்கே? பொது மேடையில் விவாதிப்போம். உன் சேனல் இருக்குல்லே, உன் குடும்பம் தான் நடத்துதே நிறைய சேனல், அதில் ஏதாவது ஒன்றத்தில் கூட விவாதிப்போம். ஆனால் நேரலையில் இருக்கணும். நீ துண்டு சீட்டோட வா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் விவாதிக்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய கூற்று பல வாரங்களாகவே இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க அப்பனும் பிள்ளையும், அதாவது இந்த ஸ்டாலினும் உதவாக்கிற மகன் அந்த உதவாநிதியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட விதத்தில் தாக்கி கொண்டே இருப்பதனால் பொறுத்து பார்த்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி, இவனுங்க மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டியதான் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் ஆரம்பித்து வைத்தார். நான் திண்ணையில் படுத்து கிடந்தேன் என்று நீ சொல்வாய் என்றால் உன் அப்பன் திருட்டுறையில் வந்தவன் தானே அப்படின்றத கேட்குறாரு. நியாயமான பேச்சு தானே. இந்த கருணாநிதி என்ன அப்படியே மன்னர் பரம்பரையில் பிறந்து வந்தாரா? இல்லை. நம்ம முத்துவேலர் என்ன புதுக்கோட்டை ஜமீனா? இல்லை அஞ்சுகத்தம்மா என்ன சித்தூர் மகாராணியா? 2 பேருக்கும் பிறந்த இளவரசர் தட்சிணாமூர்த்தி என்கிற அந்த கருணாநிதி பிறக்கும் பொழுதே தங்க எழுதுகோளுடன் பிறந்தாரா? ஒன்றும் கிடையாது. இல்லை, நீ வந்தது திருட்டுறையில் தானே, ரயில் கக்கூஸில் உட்காந்து தானே நீ வந்த. அதை அப்படித்தான் நாங்கள் பேசுவோம். நீ தனிப்பட்ட விதத்தில் பேசாமல் இருந்தால் நாங்களும் பேசியிருக்க மாட்டோம். நீ பேச ஆரம்பித்தா அப்புறம் நாங்களும் பேசுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அறச்சீற்றம். என் தந்தையை பற்றி இப்படியெல்லாம் பேசிவிட்டீர்களே அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவை, உன் குடும்பத்தை மிக மோசமாக பேசிய வைகோ உங்க கூட தான் வச்சுக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பனை கட்டுவிரியன் என்று சொன்ன திருமாவளவனை நீ உங்க கூட தான் வச்சுக்கிட்டு இருக்க. அங்கே போய் உன் அறச்சீற்றத்தை காட்ட வேண்டியது தானே. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்களுடைய அந்த வெளியீடு, அதாவது டேப்பு ஒன்று வெளியிடுறாரு. இந்த டேப்பில் என்ன சொல்லப்படுது? ஸ்டாலின் ஒரு தத்தி, கனிமொழி இந்த கட்சியில் கோலோச்சக்கூடாது என்று ஸ்டாலின் நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுக்கு மூளை கிடையாது. இதையெல்லாம் யார் பேசியிருக்காங்க? இவங்களுடைய கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசியிருப்பது. அப்போ உன்னுடைய அறச்சீற்றத்தையும் உன்னுடைய கோவத்தையும் யார்கிட்ட போய் காமிக்கணும்? ஸ்பெக்ட்ரம் ராஜாட்ட போய் நீ காட்டணும். அங்கே பேசலை, மாறாக எங்கள் அப்பா சிங்கம்னு. எந்த ஊரோட சிங்கம் ஐயோ கொலை பண்ணுறாங்க, ஐயோ கொலை பண்ணுறாங்க அப்படின்னு கத்துது. எந்த ஊரோட சிங்கம் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டுது. எந்த ஊரோட சிங்கம் மேடையில் உட்காந்து அந்த வீட்டுக்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது விசும்பி அழுதது. இதையெல்லாம் செய்தது உன் தந்தையான ஒரு அசிங்கம், கருணாநிதி என்கிற ஒரு கேடுகட்ட அசிங்கம். அப்போ இதையெல்லாம் வெளில நாங்கள் பேச வேண்டியது வருது இல்லை? அப்போ வரலாற உன்னுடைய வண்டவாளத்திலேருந்து தண்டவாளத்தில் ஏற்ற வேண்டியது வருது இல்லை? அதுவும் ரயில் வராத தண்டவாளம் உன் வரலாறு அதானே. இதில் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். இவருக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு பேசியது யாரு? ஸ்பெக்ட்ரம் ராஜா. கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்தார் என்று சொன்னது யாரு? ஸ்பெக்ட்ரம் ராஜா. கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்தார் என்று 2018 2019 பேசினது யாரு? பிரேமலதா விஜயகாந்த். அன்னைக்கு உன்னுடைய அரசீற்றத்தை காமிக்க வேண்டியது தானே. அன்னைக்கெல்லாம் காண்பிக்காம இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பாய வேண்டிய அவசியம் என்னன்னா, அப்பனும் பிள்ளையும் போய் வைக்கிற அந்த பிரச்சாரம் என்பது, முன்வைக்கிற பிரச்சாரம் என்பது மக்கள் மத்தியில் எடுபடலை. அது கருணாநிதி மேலே அவ்வளோ அக்கறை இருக்கும் உனக்கு அப்படின்னா, கருணாநிதியை புலம்பினாரே பிரஸ் மீட்டை வச்சு. என்ன புலம்பினாரு? அதிகாலையில் என் வீட்டிற்கு அழகிரி வந்தார், செவிலியே 2 விட்டார், என்னிடம் கடுமையாக நடந்து கொண்டார். இன்னத்தை கடுமையாக நடந்துக்கிறது உங்ககிட்ட? செவிலியே 2 விட்டுருக்காப்புல, ஸ்டாலின் செத்து போயிடுவார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கருணாநிதியே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒப்பாரி வச்சாரு. அன்னைக்கு போய் அவன் அரைச்சிட்டதை காமிக்க வேண்டியதுன்னு. அன்னைக்கு அழகிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் காலே வைக்கிற ஸ்டாலின். அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் மதுரை பக்கம் போனார். அப்படின்னா
இந்த அதிமுக ஆட்சி தான் ஸ்டாலினுக்கே பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது அழகிரியிடம் இருந்து. இதுதான் உண்மை. நீ வந்து பாரு மதுரைக்கு அப்படின்னு அழகிரி சவால் விடும் பொழுதுலாம், அதாவது 2006 2011 அவங்க ஆட்சியில் இருந்த பொழுது அழகிரியோடைய அனுமதி இல்லாமல் ஸ்டாலினே மதுரையில் நுழைய முடியாது. இதுதான் உண்மை. சரியா? இங்கே வந்து என்னமோ இவங்க அப்பா மேலே அப்படியே இவருக்கு பெரிய பாசம் இருக்கா மாதிரியும், அந்த பாசத்தினால இவர் அப்படியே எகிரி பேசுகிற மாதிரியும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக. கருணாநிதிக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்க முடியும்? கருணாநிதி செத்தாருன்னு ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே என்ன சென்டிமெண்ட் இருக்க முடியும்? ஒரு சென்டிமெண்ட்டும் கிடையாது. இந்த கருணாநிதி சென்டிமெண்ட் எடுபடாதுன்றதுனால தான் நீயே கருணாநிதி ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறதுக்கு வக்கீல்ல துப்பு இல்லை. காங்கிரஸ்காரனை கேட்டால் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லுவான். அதிமுக காரனை கேட்டால் நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், அம்மா ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவான். நீ தான் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு திரியிற. ஏன் உன்னால் கருணாநிதி மாடல்னு சொல்ல முடியல? ஏன்னா உனக்கு தெரியும் கருணாநிதி என்கிற பெயரை சொன்னாலே மக்கள் காரி துப்புவார்கள் என்று. இதான் உன் குடும்ப வரலாறு. இப்படி ஒரு வரலாறை வைத்துக்கொண்டு உனக்கு எதுக்கு இந்த பீத்த பெருமை? இதில் எதுக்கு ஒரு பீத்த சென்டிமெண்ட்? இதெல்லாம் எடுபட போகுதா? இது எந்த காலத்துலையும் எடுபட போகிறதில்ல. ஆனால் இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ட்டு இல்லை, ஸ்பெக்ட்ரம் ராஜாவுடைய டேப்பில் என்ன இருக்குது? கலைஞர் டிவிக்கு நீ காசு வாங்கிக்கிட்ட, இப்போ அதுக்கு பதில் சொல்லு. ராஜா சொல்கிறாப்புல, நான் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, ராஜா சொல்கிறாப்புல. என்னென்னு? கலைஞர் டிவிக்கு காசு கொண்டு போய் கொடுத்தாங்க. யார்? அவன் ஷாஹித் பல்பாவோ எவனோ ஒரு பையன், திருட்டு பணம். உங்கள் அப்பா வந்து மாநாட மாறுபாடை போட்டு பார்க்குறதுக்கு, கலைஞர் டிவின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு, ஊர் மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து 300 கோடி 200 கோடின்னு நீங்கள் திருடி வச்சுருந்தீங்க. அந்த காசை வாங்கி கொண்டது நீ. ஆனால் இதில் சிக்கி கொண்டது ராஜா, இதில் சிக்கி கொண்டது கனிமொழி அப்படின்னு நான் சொல்லலை, ராஜா சொல்கிறாப்புல. அழகிரி சொன்னதாகவும் ராஜா பதிவு செய்கிறாப்புல. அப்போது போய் ராஜாட்ட போய் பேசு, உன்னால் முடியுமா? கவுன்சிலர் புருஷனே நீ சொல்கிறது கேட்க மாட்டான், அதுக்கப்புறம் தானே ஸ்பெக்ட்ரம் ராஜா நீ சொல்கிறத கேட்குறதுக்கு. அவன் தான் சொல்கிறானே நான் லாக்கு வச்சுருக்கேன்னு. உன் குடும்பம் தான் கக்கூஸ்லேருந்து ஆரம்பித்து ரேஷன் கடை வரையில் சாப்பிட்ற பண்டம் வரைக்கும் எல்லாத்தையும் திருடி இருக்கீங்களே, அதில் என்ன லாக்கை எங்கே வச்சுருக்கானா யாருக்கு தெரியும்? அப்போ பிரச்சனை உன்கிட்ட, பிரச்சனை உன் குடும்பமே ஒரு பிரச்சனை தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பமே ஒரு பிரச்சனை தான். அப்போ அதில் ஸ்பெக்ட்ரம் ராஜா போன்றவர்கள் புகுந்து விளையாடத்தான் செய்வார்கள். அது உன் பிரச்சனை, உன் குடும்பத்தால் பிரச்சனை, உன் கட்சிக்குள்ள பிரச்சனை. இதில் எங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி வந்தார்? அவர் மேலே ஏன் பாயிர? இதில் வேறு கருணாநிதி சென்டிமெண்ட்டு. கருணாநிதி எந்த காலத்துலையும் போனி ஆகாத ஒரு நபர், உயிரோடு இருக்கும் பொழுதே போனி ஆகலை. அதனால தான் குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போனார். செயல்படாத ஒரு எம்எல்ஏவாக. இதில் என்ன தெரியுமா காமெடி? கருணாநிதி எம்எல்ஏவாக கூட செத்து போயிருக்க மாட்டார், முன்னாள் எம்எல்ஏவாக செத்து போயிருப்பார். அந்த எம்எல்ஏ பதவியை பிச்சை போட்டது கூட எடப்பாடி பழனிசாமி தான். அன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். 3 மாதம், அந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து அந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடவில்லை என்றால் எம்எல்ஏ பதவியை தொடர முடியாது என்கிற நிலையில் கருணாநிதி சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார் என்ற சூழலில், சரி இவ்வளோ ஒரு மூத்த தலைவர், அவர் எம்எல்ஏவாகவாது இருந்துட்டு போகட்டும்னு அன்னைக்கு எம்எல்ஏவாக கருணாநிதி தொடரட்டும் என்று கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றியது எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அந்த பிச்சையை அதிமுக போடவில்லை என்றால் கருணாநிதி ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக செத்து போயிருப்பார். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை மறைத்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம், மண்டியிட்டோம். நீ ஏன் மண்டியிடுற? நீ தான் ஏன் வழக்கு போட்ட? மரீனா கடற்கரையில் தலைவர்களுக்கு சமாதி அமைக்கக்கூடாது என்று வழக்கு போட்டது திமுக. அந்த வழக்கையெல்லாம் நீ போட்டுவிட்டு இப்போ உங்கள் அப்பனுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறேன், நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்டது அதிமுக. நியாயமான கேள்வி தானே? இன்னும் சொல்லணும்னா ஸ்டாலின் செய்த ஒரு நல்ல விஷயம், உருப்படியான விஷயம் இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு தெரிந்து என்னென்னா, நாங்கள் குழிக்கு பிச்சை எடுத்தோம், கருணாநிதியை புதைக்கிறதுக்கு குழிக்கு பிச்சை எடுத்தோம், எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலை அனுமதிக்கலைன்னு சொன்னது தான் ஆகச்சிறந்த ஒப்புதல் வாக்குமூலம். ஏன் தெரியுமா? அத்தனை அதிமுக காரன் அதை கொண்டாடுறான். கருணாநிதியை புதைக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது என்று சொல்வது தான் வரலாற்றில்
கருணாநிதி என்கிற அந்த அரசியல் வரலாற்று பிழைக்கு கொடுக்கக்கூடிய சரியான பதிலாக இருக்க முடியும். ஏன்னா கருணாநிதியுடைய நீண்ட நெடிய கொடிய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர் பல அரசியல் தலைவர்களுக்கு தன்னுடைய கட்சியில் இருப்பவங்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் கூட்டணியில் இருந்தவர்களாக இருக்கட்டும் கூட்டணிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் அவர் பேசிய வார்த்தைகள் அப்படின்றது அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள். இதே காமராஜரை இதே முரசொலியில் இவங்க முதல் பக்க படமாக பாருங்கள் மாட மாளிகையில் வசிக்கின்ற காமராஜர் என்று போட்டு காண்பித்தார்களா இல்லையா? அது அவர் வசித்த வாடகை வீடு. அதே தெருவில் இருந்த ஒரு நடிகையுடன் காமராஜருக்கு தொடர்பு இருக்கிறது, கள்ள தொடர்பு இருக்கிறது என்று பேசியவர்களும் இந்த கருணாநிதி கும்பல் அயோக்கியர்கள் தான். அதே காமராஜரை கருவாட்டுக்காரியின் மகன் எருமை தோழன் என்றெல்லாம் பேசியதும் இதே கருணாநிதி வகையராத்தான். காமராஜர் என்று மட்டும் கிடையாது, அத்தனை தலைவர்களும் இவர்கள் வசைப்பாடி இருக்கிறார்கள். அப்போ அந்த காமராஜருக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மரீனா கடற்கரையில் இடம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். அதில் இன்னொன்று வேற சொல்கிறார், என்னதான் பதிவு பண்ணுறாரு. அப்போது இருந்த திண்டிவனம் ராமமூர்த்தியிலிருந்து எல்லாரும் போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணா சமாதியே எங்களால் பராமரிக்க முடியவில்லை, இதில் எங்கிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு நினைவிடம் கொடுக்க முடியும், அங்கே கடற்கரையில் ஒதுக்க முடியாது என்று சொன்னார். சரியா? விதியின் விளையாட்டு. அதே குழிக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 87 மறைகிறார். அவருடைய நினைவிடம் கட்டப்படுகிறது மரீனா கடற்கரையில். முதலமைச்சராக மறைகிறார். அதனால் முதலமைச்சராக அவர் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார் மரீனா கடற்கரையில். அவருடைய நினைவிடம் திறந்து வைக்கப்படுகிறது. திறந்து வைக்கப்படும் பொழுது துர்பாகியமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, அப்போ கருணாநிதி முதலமைச்சர் 89. அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார். எங்கே என்ன பேசுகிறாப்புலன்னு பாருங்க. செய்நன்றி குறித்த திருக்குறளுடைய அந்த குறளை அங்கே பேசுகிறார். அதாவது இவர் தனக்கு தீங்கு விளைவித்தாலும் அவர்களுக்கு இவர்கள் நன்றியுடன் இவர் ஏதோ ஒன்று செய்வாராம். என்ன தீங்கை வைத்திருக்க முடியும்? புரட்சித் தலைவர் போட்ட பிச்சை உனக்கு முதலமைச்சர் பதவி, அவர் போட்ட பிச்சை உனக்கு கட்சி தலைவர் பதவி, இதில் என்ன நன்றி கொண்டாருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குது? அது மட்டும் இல்லை, அந்த எம்ஜிஆர் சமாதி பார்த்தீங்கன்னாக்க அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் அது வடிவமைக்கப்பட வேண்டும் என்று வந்த பொழுது அங்கே நாய்க்கொடை போல நிறைய அங்கே உருவாக்கினார். எதுக்காக நாய்க்கொடை போல உருவாக்கினார் என்றால், எம்ஜிஆரும் அவரது கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி அடையாளப்படுத்தினார். இப்படி ஒரு குரூர கேவலமான எண்ணம் படைத்தவர் தான் இந்த கருணாநிதி. அப்போ இந்த கருணாநிதிக்கு நாங்கள் ஏன் மரியாதை கொடுக்கணும்? உங்கள் அப்பனா இருந்தால் நீ கொடுத்துட்டு போ, எங்களுக்கு என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருட்டு பைய கருணாநிதி, அயோக்கியன் கருணாநிதி, அப்படித்தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ இப்போதான் சரியான ரூட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வெளுன்னு வெளுக்கணும் அந்த குடும்பத்தை. கேவலமான குடும்பம். அப்படியே அந்த ஒட்டுண்ணி போல இந்த தமிழ்நாட்டையே சுரண்டி திங்கின்ற ஒரு கேவலமான அசிங்கம் பிடித்த ஒரு குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம். இப்பொழுது அது ஸ்டாலின் குடும்பமாக மருவி இருக்கிறது. அவ்வளவு அசிங்கம் பிடித்த ஜென்மங்கள் இவர்கள். எந்த அளவுக்கு அசிங்கம் பிடித்த ஜென்மங்கள் என்றால், இவர்கள் பெருக்கிறாங்க பாருங்க, கூட்டி பெருக்கிறாங்க பாருங்க, தெருக்களை கூட்டி பெருக்கிறாங்க பாருங்க. அந்த தெருக்களை கூட்டி பெருக்குபவர்களுடைய மாத சம்பளம் என்று கணக்கு காண்பித்து 22,000 ரூபாய் சம்பளம் என்றால் அதில் 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 12,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக 22,000 என்று காண்பித்து விட்டு அதில் 10,000 ரூபாய் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், தெருக்களை கூட்டி பெருக்குபவர்கள் அவர்களுடைய சம்பளத்தில் நீ கை வைக்கிறிய, அவர்களுடைய வயிற்றில் நீ அடிக்கிறிய. இதுக்கு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவங்க தான் அந்தந்த வீட்டில் அப்பப்போ வாங்கிக்கிறாங்க. ஏன் அவங்க வாங்கிக்கூடாதா? இந்த 22,000 கை வச்சு தான் உனக்கு நீ உன் பிழப்ப ஓட்டணுமா? இவ்வளவு இழிபிரிவைகளா நீங்கள்? இவ்வளவு கேவலமான ஜென்மங்களா நீங்கள்?
இதில் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 240 கோடி ரூபாய் திருடியிருக்காங்க. இப்படி எதையுமே விட்டு வைக்கல. தேடி தேடி பார்க்கறது, தேடி தேடி பார்த்து திருடுறது. நீங்களே சொல்லி பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளை கொடுக்கலாம், மக்களுக்கு நான் கொடுக்குறேன் என்று. மிக்சி, கிரைண்டர், டிவி, லேப்டாப், இப்படி ஒரு பொருளை கொடுக்கலாம். இல்லை, நான் பணமாக கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். அதாவது மக்களுக்கு நேரடியாக பணமாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்குது, மாநில அரசாங்கம் கூட அதை கொடுக்கின்ற அந்த வாய்ப்பும் இருக்குது. அது என்ன டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. நேரடியாக அந்த அந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்கிலேயே வந்து அது அமர்ந்து விடும். இப்படி செய்கிறது ஓகே. இப்போ இவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க பாருங்க, என்ன தெரியுமா? எப்படி கருணாநிதி டிவி கொடுக்குறேன்னு கொடுத்து அந்த டிவி கொள்முதலையும் ஊழல் செய்து அந்த டிவி வாங்குபவர்கள் எல்லாம் சுமங்கலி கேபிள் விஷன், அதாவது இவர்கள் குடும்பம் நடத்தக்கூடிய அந்த கேபிள் நிறுவனத்திலிருந்து தான் கேபிளை வாங்க வேண்டும் என்று நிர்பந்தித்து அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் திருடினார்களோ அதே போல் இப்போ ஒரு திட்டம் திட்டுகிறார்கள். என்ன தெரியுமா? 8000 ரூபாய் கூப்பன். இவங்க கூப்பன் கொடுப்பாங்களாம். அந்த கூப்பனை நம்ம கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கடையில் கொடுக்கணுமா? அப்போ அவங்க வந்து அதாவது அந்த சில்லறை விலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விலைக்கு எந்த பொருளோ அதை கொடுப்பாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2000 ரூபாய் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது கொடுத்தாங்க. எங்கே பல வட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது அங்கெல்லாம் 2000 ரூபாய். சென்னையில் ஏற்பட்ட பொழுது 6000 ரூபான்னு சொன்னாங்க. இந்த 6000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? எல்லாம் டோக்கன். இந்த டோக்கன் யார்கிட்ட இருக்கணும்னா, இந்த மொத்த டோக்கனும் ரேஷன் கடையிலேருந்து திமுககாரன் வாங்கிட்டு போயிடுவான். திமுககாரன் வாங்கிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு கொடுப்பான். இன்னொன்று, இப்போ இந்த கூப்பனும் அதே மாதிரி தான் செய்ய போகிறாங்க. எப்படி தெரியுமா? இந்த கூப்பனை மொத்தமாக திமுககாரன் வச்சுப்பான். அவன் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்பான். இந்த கடையில் தான் போய் வாங்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். அப்போ 100 டோக்கன் ஒரு கடையில் போய் கொடுக்குறாங்கன்னா, 100 கூப்பன் ஒரு கடையில் போய் கொடுக்குறாங்கன்னா 100 கூப்பன்ன்றது எவ்வளவு? 8000 ரூபாய் என்ற 100னா 8 லட்சம். இந்த 8 லட்ச ரூபாய்க்கு உனக்கு நான் சேல்ஸ் கொடுக்குறேன்ல, கமிஷன் எனக்கு கொடுன்னு சொல்லுவான். அவன் என்ன விலை வைப்பான்? அவன் ரீட்டைல் ப்ரைஸ் தான் வைப்பான். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஃப்ரிட்ஜு நீங்கள் போய் ஒரு வசந்தன் கோலியோ இல்லை வேறு ஒரு கடையிலையோ போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அந்த கடையில் அந்த ஃப்ரிட்ஜோடைய விலை 15000 ரூபாய் அப்படின்னாக்க, நீங்கள் இதையே ஒரு அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது என்றால் 1 கோடி ஃப்ரிட்ஜு வேணும், 1.5 கோடி ஃப்ரிட்ஜு வேணும் அப்படின்னு கொள்முதல் செய்வாங்க. அப்படி கொள்முதல் செய்யும் பொழுது டெண்டர் போடுவாங்க. இந்த டெண்டர் போடும்பொழுது என்ன ஆகும்னா, 15000 ரூபாய் அதோடைய விற்பனை விலை என்றால் அரசாங்கம் மொத்த கொள்முதல் செய்கிறது என்பதனால் அதோடைய விலையை 3 கம்பெனி சொல்லுவான். ஒரு கம்பெனி 8000 ரூபான்னு சொல்லுவான், ஒரு கம்பெனி 9000 ரூபான்னு சொல்லுவான், ஒரு கம்பெனி 9500 ரூபான்னு சொல்லுவான். 8000 ரூபாய் சொல்கிறவனை அவனுடைய தரம் சரியாக இருந்தால் அந்த நிறுவனத்திற்கு அந்த ஆர்டர் வழங்கப்படும். அப்படின்னா 15000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளுக்கு மொத்த கொள்முதல் 1 கோடி பேர், 1.5 கோடி பேர் அப்படின்னு வரும்பொழுது அந்த மொத்த கொள்முதல் என்பதற்காக அதோடைய விலை 8000 ரூபாய் என்று குறையும். அப்போ அது 8000 ரூபாய்க்கு வாங்கி உன்கிட்ட கொண்டு வந்து ஒரு பொருளாக கொடுக்குறாங்கன்னா 15000 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு பொருளை 8000 ரூபாய்க்கு உன்னிடம் வந்து அரசாங்கம் கொடுக்கிறது அப்படின்னு நீ எடுத்துக்கலாம். மாறாக இந்த 8000 ரூபாய் கூப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏற்கனவே அவன் லாபம் வைத்து ஒரு விலையை வச்சுருப்பான் இல்லையா, அந்த விலைக்கு தான் நீ வாங்கணும். உதாரணத்திற்கு ஒரு மிக்சியுடைய விலை 8000 ரூபான்னு கடையில் காமிக்கிறான்னா அந்த 8000 ரூபாய்க்கு தான் நீ வாங்கிட்டு போகலாம். இதையே தமிழக அரசாங்கம் மொத்த கொள்முதல் செய்திருந்தால் அதே மிக்சியோடைய விலை தொழிற்சாலையிலிருந்தே நேரடியாக 4000 ரூபாய்க்கு கொடுத்துருப்பான். அப்போது இந்த 4000 ரூபாய் இருக்குது பாருங்கள் லாபம், இந்த லாபத்தை திமுகவினர் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அப்போ அந்த திமுகவினர் பங்கு போட்டுக் கொள்ளும் பொழுது இந்த குடும்பத்துக்கு தான் போகும். அப்போ இவன் திட்டம் தீட்டும் பொழுது இதில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதனை திட்டம் போட்டுத்தான் இவன் அந்த அறிவிப்பையே கொடுக்குறான். இதை விட ஒரு கொடூரமான ஒரு கொள்ளையர்களை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? பீரோ புல்லிங் மாதிரி தான் இது. திருச்சி பக்கத்துலலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பீரோ புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான திருடர்கள் இவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு திருடுகிறார்கள். இதுக்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோமா?
இதை நம்ம அனுமதிக்க போகிறோமா? இவர்கள் திருடியது பத்தாதா? 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி என்று திருடி வைத்திருக்கிறார்களே, இது பத்தாதா? அப்படியே கூச்சமே இல்லாமல் 10,000 ரூபாய். என்னது? என்கிட்ட கையிருப்பு 10,000 ரூபாய். சொல்கிறது யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். ஸ்டாலின் கையில் அணிந்திருக்கின்ற வாட்ச் என்ன விலை? அதை எடுத்தீங்கன்னா 2,5 கோடி ரூபாய். 2,5 கோடி ரூபாய் அணிந்திருக்கின்றது ஏழை. கையில் வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே வைத்துக்கொண்டு சுற்றுகிறாராம். வங்கியில் வெறும் 40,000 ரூபாய் மட்டுமே வைத்துக்கொண்டு சுற்றுகிறார்களாம். இந்த பொய்யை, இந்த பித்தலாட்டத்தை, இந்த திருட்டுத்தனத்தை இன்னும் எவ்வளவு நாட்கள் அனுமதிக்க போகிறோம்? இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், அது தேர்தல் மட்டும்தான். அப்போது இவங்க திசை திருப்புவாங்க. எப்படி வருவாங்கன்னா, இந்திய அரக்கன், இந்திய அரக்கி அப்படின்லாம் பேசுவானுங்க. டெல்லிக்கும் நமக்கும் தான் போர் அப்படின்லாம் பேசுவானுங்க. ஒரு குப்பையும் கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இன்னும் கேவலமாக, பச்சையாக, அசிங்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு கருணாநிதியும் கிடையாது. இங்கே நீ நடத்திய ஆட்சி என்பது கேவலமான ஆட்சி. நீ சுரண்டி தின்னது எங்களுடைய பணத்தை. இன்றைக்கு உன்னை கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்ற நிலையில் அவர்களுடைய அந்த ஒற்றை முடிவு அப்படின்றதை மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பித்தலாட்டத்தையும் அத்தனை சித்து வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள். அதையெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு, அதையெல்லாம் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ரைட் ஹேண்டில் கொண்டு போய் அந்த பட்டனில் அமுத்திருக்கு பாருங்கள், அந்த மெஷினே தெரித்து வெடிச்சிடணும். அப்படி அமுத்தி இவர்களை தூக்கி வெளியேற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.